ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? தலைவர் விஜய் அவர்கள் மந்திர சொல், இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால பொறுப்பு வாங்கிட்டு கொங்கு பகுதிக்கு போகும்போது திட்டமிடப்படாத பெரிய வரவேற்பு தாவேக்கானர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த அவ்வளோ க்ரௌடே ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அந்த செய்தியை பெரு செய்தியாக்கி விட்டார். இதனால தான் அவரை மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த க்ரௌடுக்கு இந்த கவுண்டர் அட்டாக்கு பெருசாக எதிராக ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களோட தொகுதியாக இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு திட்டமிட்ட மீட்டிங்கை போட்டார். 5 நாள் முன்னாடியே இங்கே அவர் வரப்போறாருன்னு தெரியும். அப்படி இருந்தும் அந்த மீட்டிங் சரியா போல, அவர் அப்செட் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் தினமலரில் பரவுது. தினமலர் அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்கு ஆதரவாக செய்தி போடுறாங்க. நான் தினகரனை சொல்ல, தினமலரை சொல்கிறேன். 50,000 பேர் வருவாங்கன்னு சொல்லலை, ஆனால் 5000 பேர் மட்டும்தான் வந்தாங்க. அந்த 5000 பேரும் காசு கொடுத்து தான் கூட்டினாங்க. பெரிய ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, தலைவர் அப்செட்டில் இருக்காருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறாங்க. ஒன்று திட்டமிடப்படாத செய்தி, இன்னொன்று திட்டமிட்டும் அந்த செய்தியை பெருசாக்க முடியல. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது.